புலாவ் மலாக்காவில் 1200 முதல் 1300 ஆண்டுகள் பழமையானதாக கருதப்படும் ஒரு பழங்கால கப்பலின் மரப்பாகங்கள் கண்டெடுக்கப்பட்டதைத் தொடர்ந்து அந்த பகுதி பாதுகாக்கப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட்டுள்ளதாக மலாக்கா முதலமைச்சர் டத்தோஸ்ரீ அப்துல் ரவுப் யூசோ இன்று அறிவித்தார். இந்த கண்டுபிடிப்பு பரமேஸ்வரா மற்றும் மலாக்காவின் அறியப்பட்ட வரலாற்று காலத்திற்கு முன்னதாகவே அங்கு மக்கள் வசித்துள்ளனர் என்பதை தெளிவாக காட்டுகிறது. கண்டெடுக்கப்பட்ட பொருட்களை பாதுகாக்கவும் அங்கீகரிக்கப்படாத அணுகலை தடுக்கவும் இந்த நடவடிக்கை தேசிய பாரம்பரிய துறையின் மூலம் தொடர்ச்சியான அகழ்வாராய்ச்சிக்கு வழிவகுக்கும். மாநில மத்திய அரசுகள், உள்ளூர் அருங்காட்சியகங்கள், பல்கலைக்கழக ஆராய்ச்சி குழுக்கள் இணைந்து நீண்ட மற்றும் சிக்கலானதாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படும் இந்த துல்லியமான ஆய்வுக்கு நிதியுதவி மற்றும் ஆதரவு வழங்க உள்ளனர். அது மட்டுமின்றி இந்த தளத்தின் மதிப்பீடு வரலாற்று பதிவுகளை சரி செய்யவும் மலாக்காவின் கடல்சார் பாரம்பரியத்தை பற்றி ஆழமாக புரிந்து கொள்ளவும் உதவும். சுல்தான் மாமூத் ஷாவின் காலத்தை சேர்ந்த பொர்சலின் மற்றும் நாணயங்கள் உட்பட கண்டெடுக்கப்பட்ட பொருட்கள் ஆய்வு செய்யப்பட்டு இறுதியில் பொதுமக்களின் பார்வைக்கு வைக்கப்படும். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.